Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தவரங்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து கொத்தவரங்காய் க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். கூடவே வந்து உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வெந்தன இருக்கட்டும், நம்ம வந்து தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக கடாய் எடுத்துகிட்டு ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் வந்து கடுகு போட்டுக்கலாம். ஸோ கடுகு வந்து பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வேக வச்சுருக்க கொத்தவரங்காய் வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். கொத்தவரங்காயில் வந்து பித்தம் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வேக வச்சு தண்ணி எடுத்துட்டு செஞ்சால் வந்து நல்லது. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொத்தவரங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஸோ நம்ம வறுத்து வச்சுருக்க கலக்கா கொட்டை வந்து தோல் நீக்கிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து கலக்கா கொட்டை பொடி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கொத்தவரங்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.